ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்காங்களா? கண்டிப்பாக வந்து செவரெல்லாம் வந்து ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ராயிங் வந்து ஈஸியாக வந்து சிம்பிளாக நம்ம வந்து துடைச்சிடலாங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் உப்பும் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ண அப்புறமா வந்து சோப்பு வந்து எந்த சோப்பை எடுத்துக்கலாம்னா ஹமாம் வந்து நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லாமல் அழுக்கு உடனே போதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். ப்ரெஷ்ல வச்சு நான் பென்சிலோட வரைஞ்சி அதில் வந்து நான் தடவிட்டே இருந்தேன். அது என்னோட பசங்க பார்த்து ரொம்பவே இஷ்டப்பட்டு உடனே அவங்களும் இந்த மாதிரி தொடச்சாங்க. ரொம்பவே நல்லா சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக போகுது. செவரு ஃபுல்லாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக எழுதி இருக்காங்க பசங்க. ட்ராயிங் பென்சில் கையில் கிடச்ச உடனே இஷ்டம் போல் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதை துடைக்கிறது தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி வச்சு சும்மா அப்படியே துடைச்சிட்டேங்க. துடைச்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே வந்து கிளியர் ஆகிட்டே இருக்குது. துடைக்க ப்ரெஷ் போட்டு தேய்க்க ஈஸியாக வந்து கிளியர் ஆகிட்டே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வரைக்கும் க்ளீன் ஆகிடுச்சு. பக்கா நீட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்னென்னு பார்க்கலாம். சகஜமாக வந்து நம்ம நெயில் பாலிஷ் போடுற டைமில் கம்மி விலையில் நம்ம வாங்கணும்னு நினச்சிக்கோங்க. அது வந்து அந்த நெயில் பாலிஷ் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு 4-5 நாள்லேயே மேலே தண்ணியாக இருக்கும், கீழே வந்து கட்டியாக இருக்கும். அப்படி இருக்க டைமில் சூப்பரான அந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து கம்மியாக இருந்தாலும் சரி, நிறைய காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, நெயில் பாலிஷ் நம்மளுக்கு எல்லாமே நல்லா விடும். அது ஒரு சூப்பரான ஷைனிங் கிடைக்கும். கொஞ்சமாக விக்ஸ் எடுத்து நம்ம அதில் வந்து நெயில் பாலிஷில் போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுடலாங்க. ஷேக் பண்ணி விட்டோன்னா இது வந்து ஃபுல்லாக டோட்டலாக கரைஞ்சிட்டு அதோட ஃபுல் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து அந்த நெயில் பாலிஷ் போட்டோன்னா அதோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கு. அது ப்ளஸ் பார்த்திங்கன்னா கையில் நெயில் பாலிஷ் போடுறதுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து பின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின் நம்ம வீட்டில் நிறையவே வச்சுப்போங்க. அந்த டைமில் வந்து கொஞ்ச நாள் ஆன அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து துரு பிடிச்ச உடனே அதை வந்து நம்ம சாரியில் குத்துவோம். அது சாரியில் குத்துனோன்னா உடனே வந்து அவசரத்துக்கு டக்குன்னு இருக்கிற டைமில் எப்படி இருந்தாலும் ஒரு ஓட்டையாவது விழுந்துடும். அந்த மாதிரி ஓட்டையில் விழாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வீட்டில் எந்த ஒரு மாலையாக இருந்தாலும் சரி வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த மாலை வந்து முத்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சமான எந்த ஒரு நெயில் பாலிஷாக இருக்கட்டும் அந்த நெயில் பாலிஷை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த பின்னுக்கெல்லாம் வந்து போட்டுட்டிங்கன்னா திருவு எங்கெங்கே பிடிச்சிருக்கோ போட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.